மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்போது கூடுதலாக மதுரை மேற்கு தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த தொகுதியை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களுடைய எண்ணமும் கூட. அதுக்கு தகுந்தவாறு இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அதேபோல வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அதேபோல மேரி எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எடுத்த உடனேயே 23ஆம் தேதி காலை 11 மணி அளவில் மதுரை மேற்கு தொகுதியினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அது எல்லா பேரும் அதுக்கான ஏற்பாடு பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக எப்படி எதை நம்பி முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்களோ அந்த வெற்றிக்கு அனைவருமே, அனைத்து பொறுப்பாளர்களுமே முழுமையாக அது மாதிரி அனைத்து அணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலை பணிகளையும் செய்து முடிப்போம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் செல்லூர் ராஜு. இந்த முறை அவர் தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க தலைமை ஏற்றதுனால திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? மேற்கு தொகுதியில மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர். எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களும் நாடு முழுவதும் எல்லா பணிகளையும் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக முதலமைச்சர் எதற்காக ஒப்படைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.